மகாராஷ்டிரா மாநிலத்தில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 9,54,00,000 பேராக இருக்கும் பொழுது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி 9,70,00,000 பேர் வாக்களித்திருப்பார்கள்? இது எப்படி சாத்தியமானது என்ற கேள்வியை தான் தேர்தல் ஆணையத்தை நோக்கி நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்டிருக்கிறார். 2019 அதாவது பிரதமர் மோடி அவர்களுடைய 2.0 அதிலிருந்து 2024 இந்த 5 வருட காலகட்டத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் புதிதாக வாக்களிக்க தகுதி உடையவர்கள் என சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்கள் 32 லட்சம். ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் தற்போது நடந்து முடிந்த மகாராஷ்டிரா மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடைப்பட்ட 5 மாத காலகட்டத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் புதிதாக 39 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த விவகாரம் எப்படி சாத்தியமானது என்பதை திரு ராகுல் காந்தி அவர்கள் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இந்த கேள்வியை அவர் நாடாளுமன்றத்தில் எழுப்பினார். மேலும் இந்த கேள்விக்கான பதிலை இதுவரையும் தேர்தல் ஆணையம் தரவில்லை அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் அவர் தெரியப்படுத்தினார். மேலும் இவ்விவகாரத்தில் ராகுல் காந்தி பேசியதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் பிப்ரவரி 7ஆம் தேதி வந்த தகவல் என்னன்னா, நடந்து முடிந்த மகாராஷ்டிராவினுடைய சட்டமன்ற தேர்தல், இதற்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தல், இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட 5 மாத காலகட்டத்தில் புதிதாக 70 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாக ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா, சீரடியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட முகவரியில் 7000 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லி 2 முக்கியமான குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறார். இவ்விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தங்களுடைய பங்குக்கு தங்களுடைய பதிலை மிகவும் தெளிவாகவே கொடுத்திருக்காங்க. நடந்து முடிந்த மகாராஷ்டிராவுடைய நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றம் இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் 18 வயதை பூர்த்தியானவர்கள் முறையே ஜனவரி 1, ஏப்ரல் 1, ஜூலை 1, அக்டோபர் 1 இந்த காலகட்டத்தில் தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ளலாம். அதன் அடிப்படையில் 18 வயது முதல் 19 வயது இடைப்பட்டதில் உள்ளவங்க 8,72,000 பேர் புதிய வாக்காளர்களாகவும், மேலும் 20 வயதிலிருந்து 29 வயதுக்கு உட்பட்டவர்கள் 17,74,000 பேர் புதிதாக வாக்காளர்களாக சேர்ந்திருக்கிறாங்க. சோ மொத்தமாக 40,80,000 வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக இதில் 18 முதல் 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் மட்டும் 26 லட்சம் பேர் புதிதாக மகாராஷ்டிரா தேர்தலில் வாக்களிக்க சேர்க்கப்பட்டுள்ளார்கள். இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் மகாராஷ்டிரா போன்ற ஒரு மிகப்பெரிய மாநிலத்தில் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள இந்த மாதிரி 40 லட்சம் பேர் எல்லாம் வாக்காளர்களாக சேர்வது ஒரு சகஜமான விஷயம் அப்படின்ற தோணியில தேர்தல் ஆணையம் தங்களுடைய பதிலை கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் எழுத்துப்பூர்வமான ஆவணங்களை கேட்டிருப்பதனால ஆவணங்கள் வந்த பிறகுதான் மேற்கொண்டு இந்த விவகாரம் எவ்வாறு முடிவடையும் என்பது நமக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.